ரைட் கண்ணா, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து 4th லெசனில் வெப் டெவலப்மெண்ட் கான்செப்ட். ஸோ வெப் டெவலப்மெண்ட் கான்செப்ட் இந்த வெப் டெவலப்மெண்ட் கான்செப்ட் எதை சொல்லுது அப்படின்னா, ஸோ வெப்சைட் டெவலப்மெண்ட் பற்றியும் அந்த நம்ம டெவலப் பண்ணதுக்கப்புறம் அதை எப்படி இன்டர்நெட்டில் வந்து டிஸ்பிளே பண்ணுறது அப்படின்றத பற்றி என்ன சொல்லுது. ஸோ இந்த டெவலப்மெண்ட்டில் என்னென்னலாம் சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நம்ம ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ அதுக்கு என்னென்ன கண்டென்ட் தேவை அதை ஜென்ரேட் பண்ணுறது, தென் வெப்பேஜ் டிசைன் பண்ணுறது, அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா வெப்சைட் செக்யூரிட்டி. ஸோ வெப்சைட் செக்யூரிட்டி அப்படின்னா இப்போ நம்ம ஆத்தரைஸ்டு யூசர்ஸ் மட்டும் உள்ளே போகணும் அப்படின்றதுக்காக நமக்கு இது பண்ணுறோம், லாகின் பண்ணுறோம்ல, யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுக்குறோம்ல. ஸோ இதுதான் இந்த வெப்சைட் செக்யூரிட்டி. ஸோ அது மட்டும் இல்லாமல் வெப் சம்மந்தப்பட்ட மற்ற ஐடியாஸ் எல்லாம் சொல்கிறது தான் இந்த வெப் டெவலப்மெண்ட் கான்செப்ட். ரைட். ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா பிஹெச்பி ஸ்கிரிப்ட் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்ப்போம். ரைட்டா. ஸோ இப்போ வெப்சைட் அல்லது வெப்பேஜை நம்ம க்ரியேட் பண்ணுறோன்னு சொல்லணும் பார்த்தீங்களா. நம்ம முன்னாடி டாப்பிக்கில் பார்த்தோம்ல, வெப்பேஜ் டெவலப் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டெவலப் பண்ணதுக்கப்புறம் அதாவது நம்ம எதை யூஸ் பண்ணி டெவலப் பண்ணுவோம்னா பிஹெச்பி ஸ்கிரிப்டை யூஸ் பண்ணி வெப்பேஜ் டெவலப் பண்ணுறோம். ஸோ டெவலப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஸோ டோட்டலாக இருக்க அந்த எல்லா கூடும் நம்ம எங்கே டெவலப் பண்ணுவோம் அப்படின்னா ஏதாவது ஒரு கிளைண்ட் மிஷினில் டெவலப் பண்ணுவோம். ஸோ டெவலப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த வெப்சைட் கண்டென்ட் எல்லாத்தையும் டோட்டலாக நம்ம எங்கே மூவ் பண்ணுறோம் அப்படின்னா சர்வர் மிஷினுக்கு மூவ் பண்ணிடுறோம். ஏன்னா இப்போ நான் கிளைண்ட் மிஷின்லேயே இருக்குது அப்படின்னா அந்த மிஷினில் இருக்கவங்க மட்டும்தான் ஆக்சஸ் பண்ண முடியும். சர்வருக்கு மூவ் பண்ணால் தான் ஸோ மோர் தென் ஒன் கிளைண்ட் வந்து சர்வரில் இருக்கிறது வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ ஏதாவது ஒரு கிளைண்ட் மிஷினில் டெவலப் பண்ணி அதை எங்கே மூவ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா சர்வர் மிஷினுக்கு மூவ் பண்ணிவிடுவாங்க. ரைட். ஸோ மூவ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஸோ ஃப்ரம் கிளைண்ட் சைடு ஏதாவது ஒரு கிளைண்ட்லேருந்து அங்கே இருக்க யூசர் வந்து ஏதாவது ஒரு ப்ரௌசரை ஓப்பன் பண்ணி யூஆர்எல் டைப் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோ. ஃபார் எக்ஸாம்பிள் நீ டெவலப் பண்ண வெப்சைட் அட்ரஸ் வந்து வெப்பேஜோட அட்ரஸ் வந்து www.12thoughts.com அப்படின்னு இருக்குது, 12c2.com .com அப்படின்னு இருக்குது அப்படின்னா ஸோ அந்த ஏதாவது ஒரு கிளைண்ட் மிஷின்லேருந்து நீ டைப் பண்ணுற அங்கே இருக்க ப்ரௌசர். ஸோ ப்ரௌசர் அப்படின்றது உனக்கு தெரியும், வெப் ப்ரௌசரு கூகுள் க்ரோமாக இருக்கலாம், அல்லது நெட்ஸ்கேப் நேவிகேட்டராக இருக்கலாம், மொசில்லா ஃபயர்ஃபாக்ஸாக இருக்கலாம், அல்லது இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரராக இருக்கலாம். ரைட்டாக ஏதாவது ஒரு ப்ரௌசரில் வந்து நீ டைப் பண்ணுற www.12thoughts.com அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுற அப்படின்னா ஸோ அந்த ரெக்வஸ்ட் எங்கே போகும், அந்த ப்ரௌசர்லேருந்து அந்த ரெக்வஸ்ட் எங்கே போகும்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சர்வர் மிஷினுக்கு போகும், நெட்வொர்க் மூலமாக சர்வர் மிஷினுக்கு போகும். ரைட்டா. ஸோ அந்த ரெக்வஸ்ட்டை வந்து கிளைண்ட் மிஷின்லேருந்து வெப் சர்வர் ரிசீவ் பண்ணதுக்கப்புறம் ரைட்டா ஸோ அந்த பிஹெச்பி கோடை வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இன்டர்பிரேட் பண்ணும். அதாவது அந்த வெப்சைட் அட்ரஸுக்கு தகுந்த மாதிரி இருக்க அந்த பிஹெச்பி கோடை வந்து சர்வருக்குள்ளே இருக்க அந்த பிஹெச்பி கோடை வந்து இன்டர்பிரேட் பண்ணும். ரைட்டா. இன்டர்பிரேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரெஸ்பான்ஸை வந்து ரெஸ்பான்ஸை ஜென்ரேட் பண்ணி திருப்பி எங்கே கொடுக்கும், கிளைண்ட் மிஷினுக்கு சென்ட் பண்ணும் நெட்வொர்க் மூலமாக. ரைட். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கிளைண்ட் மிஷினில் இருக்க ப்ரௌசர் வந்து அந்த ரெஸ்பான்ஸை ரிசீவ் பண்ணி அவுட்புட்டை வந்து யூசருக்கு டிஸ்பிளே பண்ணும். ரைட்டாக்கண்ணா. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம டெவலப் பண்ண வெப்பேஜை வந்து கிளைண்ட் மிஷினில் டெவலப் பண்ண வெப்பேஜை வந்து வெப் சர்வருக்கு மூவ் பண்ணிடுறோம். தென் வெப் சர்வருக்கு மூவ் பண்ணதுக்கப்புறம் கிளைண்ட்லேருந்து யாராவது அந்த நம்ம டெவலப் பண்ண பேஜுக்கு வந்து ரெக்வஸ்ட்டு சென்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ அந்த ரெக்வஸ்ட்டை வந்து வெப் சர்வர் ரிசீவ் பண்ணிவிட்டு ஸோ அங்கே இருக்க பிஹெச்பி கூட வந்து இன்டர்பிரேட் பண்ணும். ஸோ இன்டர்பிரேட் பண்ணி ரெஸ்பான்ஸை ஜென்ரேட் பண்ணி ஸோ ரெஸ்பான்ஸ் வந்து எங்கே கொடுக்கும், வெப் சர்வர் வந்து கிளைண்ட்டுக்கிட்ட கொடுக்கும். ஸோ அங்கே கிளைண்ட்டில் இருக்க வெப் ப்ரௌசர் வந்து அந்த ரெஸ்பான்ஸை ரிசீவ் பண்ணி திருப்பி என்ன பண்ணும், யூசர்கிட்ட அவுட்புட்டை டிஸ்பிளே பண்ணும். ரைட்டாக்கண்ணா. அடுத்தது பார்த்தீங்கன்னா பிஹெச்பி சின்டெக்ஸ். ரைட்டா. ஸோ 3 டைப்ஸ் ஆஃப் பிஹெச்பி சின்டெக்ஸ் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் சின்டெக்ஸ், இன்னொன்று வந்து ஷார்ட் ஓப்பன் டேக்ஸ், இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா HTML ஸ்கிரிப்ட் எம்பர்ட் டேக்ஸ். ரைட்டாக்கண்ணா. ஸோ இங்கே பாருங்கள் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க டயக்ராமு, அதை பார்த்துக்கோங்க. ஸோ கிளைண்ட் ப்ரௌசரில் வந்து அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சஃபாரி ப்ரௌசராக இருக்கலாம், கூகுள் க்ரோமாக இருக்கலாம், ஃபயர்ஃபாக்ஸாக இருக்கலாம், ஒபேராவாக இருக்கலாம், இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரராக இருக்கலாம். ஸோ அங்கேருந்து ரெக்வஸ்ட் வந்து அப்பாச்சிக்கு தான் ஃபஸ்ட்டு போகும். ஸோ அப்பாச்சின்றது வெப் சர்வர் சாஃப்ட்வேர். ஸோ அங்கேருந்து அடுத்தது ரெக்வஸ்ட் எங்கே போகும்னு பார்த்தீங்க அப்படின்னா பிஹெச்பிக்கு போகும். ஸோ பிஹெச்பி வந்து நம்ம உள்ளுக்குள்ளே டேட்டா பேஸில் இருக்கிறத இதை வந்து தேடி பார்த்துட்டு அதை இன்டர்பிரேட் பண்ணி மறுபடியும் ரெஸ்பான்ஸ் வந்து எங்கே ஜென்ரேட் பண்ணணும்னு பார்த்தீங்க ரெஸ்பான்ஸை வந்து அப்பாச்சிட்ட கொடுக்கும். ஸோ அப்பாச்சி வந்து அந்த ரெஸ்பான்ஸை மறுபடியும் கிளைண்ட் ப்ரௌசருக்கு சென்ட் பண்ணிவிடும். நீட்டாக்குன்னு. ரைட். ஸோ பிஹெச்பி சின்டெக்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 3 டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து டிஃபால்ட் சின்டெக்ஸ், ஷார்ட் ஓப்பன் டேக்ஸ், HTML ஸ்கிரிப்ட் எம்பர்ட் டேக்ஸ். ரைட்டா. ரைட். ஸோ அதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஃபால்ட் சின்டெக்ஸ். ஸோ இந்த டிஃபால்ட் சின்டெக்ஸில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஸோ சின்டெக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஓப்பன் ஆகும். தென் பார்த்திங்க அப்படின்னா ஸோ லெஸ் தென் சிம்பிளில் கொஷின் மார்க்கு, அதுக்கப்புறம் பிஹெச்பின்னு வரும். அதே மாதிரி முடிகிறப்ப உனக்கு எதில் முடியும் அப்படின்னா கொஷின் மார்க் கிரேட்டர் தென் சிம்பிளில் முடியும். ஸோ இங்கே இருப்பாருங்க. ஸோ டிஃபால்ட் சின்டெக்ஸ் எதில் பிகின் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. லெஸ் தென் கொஷின் மார்க் பிஹெச்பி அண்ட் க்ளோசஸ் வித் கொஷின் மார்க் கிரேட்டர் தென் சிம்பிள். இதே ஷார்ட் ஓப்பனிங் டேக்ஸாக இருந்துச்சு அப்படின்னா
உனக்கு அந்த இங்கே வர பிஹெச்பி வராது. எதில் ஓப்பன் ஆகும்னு பார்த்தீங்க அப்படின்னா லெஸ் தென் கொஷின் மார்க்கில் ஓப்பன் ஆகி கொஷின் மார்க் கிரேட்டர் தெனில் க்ளோஸ் ஆகிடும். ரைட்டா? ஸோ நம்ம இப்படியும் டைப் பண்ணலாம், அல்லது இந்த பிஹெச்பி போடாமல் ஷார்ட் ஓப்பன் டேக்ஸ்லையும் நம்மளால் வந்து ப்ரோக்ராம் போட முடியும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா HTML ஸ்கிரிப்ட் எம்பர்ட் டேக்ஸ். ரைட்டா? ஸோ எப்படி நம்ம இப்போ ஜாவா ஸ்கிரிப்டை வந்து HTML யூஸ் பண்ணோன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கிரிப்ட் லாங்குவேஜ் இஸ் ஈக்குவல் டு, ஸோ அதாவது HTML எப்படி எம்பர்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்ம எப்படி ஜாவா ஸ்கிரிப்ட் எம்பர்ட் பண்ணுமோ அதே மாதிரியே தான். என்ன பண்ணுறீங்க அப்படின்னா HTML போட்டுட்டு ஹெட் செக்ஷனுக்குள்ளே ஸ்கிரிப்ட் லாங்குவேஜ் இஸ் ஈக்குவல் டு PHP, அப்புறம் நீ போய் PHP ப்ரோக்ராமை அப்படியே டைப் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ரைட்டா? டைப் பண்ணிவிட்டு கடைசியில் முடிகிறப்ப என்னென்னு முடிக்கிறீங்க, ஸ்லாஷ் ஸ்கிரிப்ட்னு முடிக்கிறேன். அதுக்கப்புறம் சின்டெக்ஸ் எல்லாம் ஃபுல்லாக க்ரியேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சேவ் பண்ணுறப்ப என்ன சின்டெக்ஸில் என்ன எக்ஸ்டென்ஷனில் சேவ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா .php அப்படின்ற சின்டெக்ஸில் சேவ் பண்ணுறீங்க. ரைட்டா? அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபைல் வந்து எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கு வெப் சர்வரில் எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கு ரெடியாக இருக்கும். ஸோ எக்ஸிக்யூட் ஆனதுக்கப்புறம் ரெஸ்பான்ஸை ஜென்ரேட் பண்ணி கிளைண்ட் மிஷின் கொடுக்கும். எம்பர்ட் PHP இன் HTML. ஸோ PHP ஸ்கிரிப்டை வந்து நம்ம HTML கோடுக்குள்ளேயே நம்மளால் வந்து எழுத முடியும். ஸோ நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட் அப்படி தானே பண்ணோம். HTML கோடுக்குள்ளேயே வந்து நம்ம ஜாவா ஸ்கிரிப்டை கோடிங்கை வந்து நம்ம இன்செர்ட் பண்ணணும். நம்ம ஸ்கிரிப்ட் லாங்குவேஜ் இஸ் ஈக்குவல் டு ஜாவா ஸ்கிரிப்ட் அப்படின்னு போட்டு அதே மாதிரி தான் இங்கேயும். ரைட்டா? அதே மாதிரி நம்ம சேவ் பண்ணுறப்ப என்னென்னு சேவ் பண்ணணும், .php அப்படின்னு சேவ் பண்ணணும். ரைட்டா? ஸோ இந்த PHP ஃபைல் வந்து எங்கே எக்ஸிக்யூட் ஆகும்னு பார்த்தீங்க அப்படின்னா வெப் சர்வரில் தான் எக்ஸிக்யூட் ஆகும். ப்ரௌசருக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா HTML ஃபைல் மட்டும்தான் கிடைக்குமே தவிர வேறு எந்த PHP கோடும் கிளைண்ட்டோட ப்ரௌசரில் விசிபிளாக இருக்காது. ரைட்டாண்ணா? ஸோ PHP கோடு தான் இருக்கும். இந்த PHP கோடு எல்லாமே எங்கே இருக்குன்னு பார்த்தோம், சர்வரில் தான் இருக்கும். ஆனால் கிளைண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த PHP கோடும் டிஸ்பிளே ஆகாது. ஸோ கிளைண்ட் ப்ரௌசரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா HTML கோடு மட்டும்தான் உனக்கு டிஸ்பிளே ஆகும். ரைட்டாக்கன்னு அதுதான் சொல்லியிருக்காங்க. என்ன தான் வந்து இந்த PHP கோடை வந்து HTML கோடிங்குள்ளேயே போட்டு நம்ம அதை எக்ஸிக்யூட் பண்ணாலும் ரைட்டா அது எங்கே எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்னா சர்வரில் தான் எக்ஸிக்யூட் ஆகும். கிளைண்ட்டில் வந்து டிஸ்பிளே ஆகாது. என்ன டிஸ்பிளே ஆகாதுன்னா PHP ஃபைல் எதுவுமே PHP கோடிங் எதுவுமே டிஸ்பிளே ஆகாது. HTML கோடு மட்டும்தான் கிளைண்ட்டோட ப்ரௌசரில் வந்து டிஸ்பிளே ஆகும்.